லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்த வீடியோ இது. ரொம்ப வருஷம் கழித்து ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் இன்வைட் பண்ணியிருந்தா ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. காலேஜ் முடித்ததுக்கு பிறகு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவளை ஒரு வாட்டி ரோட்டில் பார்த்து நம்பர் வாங்கி வந்து அப்பப்போ எப்பயாச்சும் மெசேஜ் பண்ணிப்பேன். ஸோ அவளோட பொண்ணுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரைடே ஈவினிங் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக வந்து போயே ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஸ்கூல் லீவ் போட்டேன். நான் பஸ்ஸில் போய் இறங்கி நிற்கும் போதே வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து சீர் வந்துச்சு. ஆக்சுவலி அவங்க காலையிலே தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருந்து ரோடு வழியாக சீர் கொண்டு வந்து அவளோட வீட்டுக்கு போய் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கு பிறகு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த சீர் போகும்போதே அவளோட வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க கொண்டு வந்த சாரீ எல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு அந்த சித்தி அத்தெல்லாம் மாலை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மண்டபத்துக்கு வந்தாங்க. நானும் அவங்க கூடவே இருந்துட்டு அதுக்கு பிறகு மண்டபத்துக்கு போயிட்டு தான் நான் கிளம்புனேன். அவங்க அம்மா எல்லாருமே பார்த்த உடனே கட்டி பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்க அப்படியே இருந்தாங்க. முன்னாடி என்னை பார்க்கும்போது எந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களோ சேம், கொஞ்சம் கூட குறையாமல் அதை விட ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இன்க்ளூட் அவங்க பொண்ணுமே வந்து என் பேரை சொல்லி நீங்கள் தானே, எனக்கு தெரியும், அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கோயிலில் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. வெரைட்டி ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசை, வடை எல்லாமே. அவங்க அம்மா மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாட்டில் பந்தியில் உட்கார வச்சு சாப்பிட்டு தான் போகணுன்ட்டாங்க. பயங்கர ஹாப்பி.